ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2019 எடுத்த ஆல்பம். ஃபோட்டோஸ், இங்கே இருக்க கைவினை பொருட்கள் அதெல்லாமே வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுத்து ஆல்பமாக வச்சுருக்காங்க. இதுதாங்க ரோமன் தியேட்டர். நம்ம இப்போ இருக்கிறது இந்த பிளேஸ். திஸ் அக்காபா. திஸ் ஒன் ஜெருசலம். Here some church, no? Vadiram. This next plan we will go here. Same this place, Amman Citadel, Roman Theatre. This is first masjid, no? King Abdullah one. Okay. Go this masjid. We'll go. Dead Sea. Yeah. Right? It's Dead Sea. Full of salt. Didn't go this. No bro, we'll go one day. Where it is, this place? This place, this area. This area only, it's very pretty bro. Very pretty. This, Yeah. winter. செமையாக எடுத்திருக்காங்க எல்லா ஃபோட்டோஸுமே. ஓகேங்க, இது பாட்டுன்னா மொபைல் வேறு அதிகமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போய் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் மாடல், மியூசியம் மாடலு. இங்கே வந்து இப்படி தான் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம மண்ணுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து கைவினை பொருட்கள், பானை அந்த இதெல்லாம் பண்ணுற மாதிரி மட்டில் பண்ண பொருட்கள், கண்ணாடியில் பண்ணது எல்லாம் இங்கே மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்து அதெல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. கீழடியில் இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸஸ், ஸ்டாச்சூஸ், பார்த்தாலே தெரியும் ரொம்ப எவ்வளோ பழைய ஸ்டாச்சூஸ், எவ்வளோ வருஷமாக இங்கே இருந்திருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மட்டில் பண்ணது. இங்கே பார்த்திங்கன்னா டாய்ஸ், மட்டில் பண்ண டாய்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே இங்கே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்ததை வந்து மீட் எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. அப்படியே மெதுவாக காட்டுறேன். எல்லாமே அரேபிக்கில் இருக்குது. நம்ம இங்கிலீஷுக்கு போயிடுவோமா? The Roman periods 63 BC to 324 AD. இது பார்த்தீங்கன்னா மினியேச்சர்ஸ். இது எல்லாமே ஃபுல்லாக ஹேண்டில் ட்ரா பண்ணதுங்க, மட்டில் பண்ணிவிட்டு ஹேண்டில் ட்ரா பண்ணது. இதுவும் வந்து பழைய அந்த காலத்துலேயே எவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹேண்ட் ட்ராயிங்ஸ். பானைன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்பவே முடியலைங்க, இவ்வளோ இது மண்ணில் புதஞ்சிருந்து எடுத்து அதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. Miniature model made by gypsum of the dome of the palace of Nizam bin Abdul Malik. கிங்கோட அரண்மனையில் இருக்கிறத வந்து ஜிப்சமில் வந்து ஒரு மினியேச்சராக பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறீங்க. It's all coins, no? Old coins. Yes, Islamic glass weights struck in Akka. Okay, glass weight. Gold dinars. See bro, gold dinars.
பிஃபோர் ஆல் யூஸிங் கோல்டு தினார்ஸ். இப்போ கோல்டு விற்கிற வேலைக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து ப்ரான்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. மண் கைவினை பொருட்கள் வந்து மண்ணில் பண்ணுறது நிறையா பண்ணியிருக்காங்க. நீங்கள் வார் ட்ரெஸ் டியூனிக்னு சொல்லுவாங்க. இது வார் டைம் போட்டோம்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஹெவியாக இருக்குங்க. பாருங்கள் அந்த கிளாத்தே எவ்வளோ இழுத்து இருக்குங்க. ரொம்ப ஹெவி. செமையாக இருக்குங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? ஓகே. பீரங்கிங்க. இங்கே பாருங்க புல்லட்டு பீரங்கி எப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஃபுல் மெட்டல். ஐ திங்க் ஃபுல் மெட்டல். இட்ஸ் குட். பார்த்தீங்கன்னா இவர் இருந்தங்காட்டி நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். செமையாக இருக்குங்க எல்லா பிளேஸுமே. இங்கே பாருங்கள் பார்ட்ஸ் இருக்குது. செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விளக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, விளக்கு, அந்த காஃபி மேக் பண்ணுறது அதெல்லாமே இருக்குது. இது வந்து குழந்தைகளை படுக்க வைக்கிற தொட்டில் மாதிரி இருக்குங்க. இல்லை வெயிட் போடுற மிஷினான்னு தெரியல. நிறைய பானை தாங்க புதஞ்சிருந்து எடுத்திருப்பாங்க போல். இது பார்த்தீங்கன்னா கஃபின் சவப்பெட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சைஸ் பாருங்கள். நம்ம இந்த மம்மி படத்துலையெல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி மண்ணிலேயே அந்த களிமண்லேயே பண்ணி அதுக்குள்ளே வச்சு புதைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க போல். திஸ் ஒன் ப்ரோ. ஓகே. மணியெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு கொட்டி வச்சுருப்போம்லங்க, அந்த இது. His hand only was there outside? No. That's different. That's big. இவர் தான் வந்து ரோமன் டாட்லாஸ். Okay. This touch, it will be ring. ஓகேங்க, நம்ம அப்படியே வந்து நீங்கள் அவுட் சைட் பார்ப்போம். ஹெலனிஸ்டிக் பீரியட். இது ஒரு பீரியட்ங்க, அது ஒரு பீரியட். நான் அப்படியே காட்டுறேங்க. நான் நிறுத்தி பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். நானும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு வெளியும் ரவுண்ட் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட் ஸ்டிக் டெக்கரேட் பண்ணுற இதுங்க. ப்ரான்ஸில் பண்ணியிருக்காங்க. அந்த பாட் இருக்குங்களேங்க, பாட்டெல்லாம் இதெல்லாம் வந்து அதில் தான் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாமே அதுக்கு யூஸ் பண்ணது. மெட்டீரியல் கல்ச்சர் அண்ட் ஆர்ட். இதெல்லாம் பாருங்கள், அயர்ன் ஏஜில் வந்து அந்த இரும்பு எராவும் அயர்ன் எராஸ் அந்த மாதிரி. குட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மட்டில் பண்ணது, வுட்டில் பண்ணது, மெட்டலில் பண்ணது எல்லாமே இருக்குங்க. ஆஃப் அம்மன் டாய்ச்சி. நம்ம வெளியே பார்த்தோங்களேங்க, அதே மாதிரியே வந்து இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் பாட்ரி காஃபின் ஆஃப் சைல்டு, குழந்தைகளுடைய சவப்பெட்டிங்க.
இதெல்லாம் வந்து அந்த வாதிராம் எல்லாமே வந்து ஒரே ஏரியா கூட சேர்ந்தது தாங்க. அதனால் வந்து அங்கிருந்து கிடைச்ச பொருட்களும் வந்து இங்கே மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க டிஸ்பிளேக்கு. கொஞ்சம் விண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது ஃபேன் எல்லா பக்கம் ஓடிட்டுருக்கு ஹீட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லைம் பிளாஸ்டர் பெயிண்டட் ஃப்ளார். ஓகே, லைம் பிளாஸ்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து ஆதி காலத்தில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து இப்போ ரீசன்ட் டைமில் பண்ணியிருக்காங்க, அது காட்டுறதுக்காக. புதைப்படிவங்கள் சொல்லுவாங்களா, அது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க இந்த இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாதிராம் சொன்னோம்ல, அந்த பிளேஸ் இருக்குது பின்னாடி. அது வந்து மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கல்வெட்டுங்க. அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. சேம் நம்ம அங்கே பார்த்தது தான். அக்சசரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. நானும் அப்படியே பார்த்துட்டே வரங்காட்டி பேச முடியலைங்க. அப்படியே நானும் மெய் மறந்து பார்த்துட்ருக்குறேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஸோ திஸ் பாக்ஸ் ஆஃப் ஐவரி அண்ட் நியூஸ் ஓகேங்க. இது வந்து அந்த டைஸ் மாதிரி அந்த டிசைன் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா டாகல் பின்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குங்க. இந்த குத்தூசி மாறை கோனூசிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம். இது வந்து தீபம் விளக்கேற்றும் தீபம். இங்கே பாருங்கள், சின்ன பானையில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஆன்சியன் லைட்டிங் இதெல்லாமே. அது தீபம். இது வந்து விளக்கு ஊற்றுற எண்ணெய் ஊற்றுறதுக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த அளவில் தான் ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குங்க, வரைஞ்சி எழுதி வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் லெட்ரு மாதிரி தாங்க இருக்குது இங்கே இருக்கிறது. இங்கிலீஷ் லெட்டரும் அரபிக் லெட்டரும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. பாட்ரீஸ் எல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ். இங்கே பாருங்கள், முழு ஸ்கல்லையும் வந்து பிளாஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கல் உள்ளே இருக்குது, ரியல் ஸ்கல். அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டர் பண்ணி பதப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கல்லில் பண்ணதுங்க, சிற்பங்கள்.
இங்கே வந்து லைப்ரரி இருக்குங்க உள்ள. இப்போ அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் வரும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே இங்கே ஒரே இடத்துலேருந்து எடுத்திருப்பாங்களாட்டிருக்குங்க. குறைஞ்சிருந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண ஸ்டாச்சு பாருங்க. களிமண்ணில் பண்ண மாதிரி இல்லை, கல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஃப்ளைன் டூல்ஸ், அந்த கத்தி மரம், இந்த ஆதி காலத்தில் அறுக்கிறக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லேயே பண்ணதுங்க. சேம் இங்கே இருக்கிறதும் அதுதாங்க. இது பாருங்கள், ஹார்ஸோட பல்லுங்க. பஃபலோ பல், வைல்ட் ஹார்ஸோட பல், அதெல்லாமே இருக்குது. இதுவும் வந்து ஹார்ஸோட பல்லு தான். ஃபிஷ்ஷோட புதைப்படிவம். ஓகேங்க, இங்கே வந்து பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேவ் மாதிரி இருக்குங்க, டனல் மாதிரி போகுது உள்ள. ஆக்சுவலாக அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி உள்ளே இன்னுமே நிறையா ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. இது பாருங்கள், அந்த டோரில் மாட்டுவோம்ல அந்த இது. பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொரு ஏஜ் வைஸ் போட்டிருக்காங்க. அயன் ஏஜ் 1, 2 அப்படின்னு, லேட் பிரான்ஸ் ஏஜ், ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு எராம்பாங்கள்ல, அந்த மாதிரி வர வர அதுக்கான அந்த காலகட்டத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்க. இதெல்லாம் தாங்க அது. இதுதாங்க இந்த மேப், ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் மேப் இது. ஹராரா, கித்தீர் ஹராரா ப்ரோ. ஹராரானா ஹீட்டுங்க, கித்தீர் ஹராரானா ரொம்ப சூடாக இருக்குன்னு அர்த்தம். செம்ம ஹீட்டாக இருக்குங்க. உள்ளே கொஞ்சம் ஃபேன் இருந்தங்காட்டி தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்க. ஃபோன் வேறு ஹீட் ஆகிட்டே இருக்குது, எப்போ ஆஃப் ஆகுன்னு தெரியல. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுப்போம். பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ், அந்த இடிஞ்சு, அதாவது என்ன, மண்ணில் அரிஞ்சு போனதெல்லாம் எடுத்து அப்படி அப்படியே வச்சுட்டாங்க. வேறு எதுவுமே இது பண்ணல. அந்த இது பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. வெளியே பாருங்கள், வியூ இதுதாங்க வியூ. செம்ம வியூவாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு காட்டுறாருங்க. ஃபுல் க்ரீனிஷாக தாங்க இருக்கும். இன்னும் வந்து நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனிஷாக இருக்குங்க. வின்டர் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சூஸ் மண்ணிலேருந்து எடுத்தது தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. அந்த பார்த்ததில் வந்து இடிஞ்சதில் வந்து பேலன்ஸ் இருக்கிறது. ஓகேங்க, அப்படியே நம்ம சுற்றி போவோம். இதில் இதுதான் நம்ம இப்போ பார்த்த மியூசியமோட அவுட் சைடு. ப்ரோ ஹியர் ஆல்சோ ஓகேங்க. இதில் ஏதோ இருக்காம போவாங்க. இப்போது இதுக்குள்ளே இறங்கி நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம வில்லேஜ் சைடெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி தாங்க. மண், அந்த ஒயிட் கலர் ஸ்டோனில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே.
This masjid, what was that, same museum type? Yeah. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் ரொம்ப ஹீட்டுங்க, ஹீட்டு தான், செம்ம ஹீட்டு. உங்கள் வீட்டு ஹீட்டு, என் வீட்டு ஹீட்டுன்னு பயங்கர ஹீட்டாக இருக்குதுங்க இந்த டைம். ஏன்னா இந்த இயரே வந்து கொஞ்சம் ஹெவி ஹீட்டாக தாங்க இருக்க மாட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் அவங்க எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க பாருங்களேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. பல ஆயிரம் வருஷம் கழிச்சும் நம்ம வந்து இப்படி பார்க்குற அளவுக்கு இருக்கு. செம ஆர்கிடெக்சருங்க. ஆனால் எப்படி கீழடியில் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி வந்து இங்கே நம்ம காட்டினால ஒரு டனல் மாதிரி அதுக்குள்ளே தான் போய் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அலவுட் இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டோன்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து கர்ணனோட லோகோ மாதிரி இருக்கு பாருங்க, மகாவீர் கர்ணன். Cool, sir. Yes, full wood. This is same empty. That way is normal. Okay. Okay, this is from that side we can come inside, I think. Okay, இது வந்து அந்தல ஒரு வழி இருக்குங்க, அந்தல இருந்து வர்றதுக்கு. This side. No, no. No, but That side also one way is there. We will go Balat that way. This side we can come, I think. அந்தல இருந்து வர்றதுக்கான வழி இந்த இருக்குங்க. சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே பாருங்க ஜோர்டான் ஃபிளாக் பறந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே எல்லா பக்கமும் இப்படி தாங்க. வந்தோம்னா ஒரு நாள் பத்தாதுங்க. ஃபுல் டே வந்து வந்தாலும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து டைம் பத்தாது. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் ப்ரோ, oh nice bro, it's like a jail. உள்ளே பார்த்தீங்கன்னா சிட் அவுட் மாதிரி ஒரு இடம் இருக்குது உட்கார்றதுக்கு. எப்படியோ ஒருத்தவங்க உட்கார்றதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபைவ் டைம். திஸ் இஸ் 5th டைம். பாருங்க, அவர் நம்ம ஒரு நாள் வர்றோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5th டைம் வந்திருக்காரு இங்கே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு. வியூ தாங்க இங்கேருந்து செமையாக இருக்குது. அந்த காலத்து மன்னர்களாகட்டும் இங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து செமையாக வாழ்ந்துருக்காங்க.
ஃபுல் ஜோர்டான் வியூவும் வந்து இப்படியே இங்கிருந்தே சுற்றி பார்த்துடலாம். இங்கே பார்த்துங்க, செங்கல்ல இப்போ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்காங்க. அப்போது நம்ம இப்போது பார்த்தோம்லங்க, அந்தலேருந்து அந்த இதோட இந்தல என்ட்ரி அது. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்குது. பட்டு நம்மளுக்கு கிடைக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஃப்யூச்சருக்கும் ஆகும். நம்ம நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கிணறுங்க, நம்ம ஊர் கிணறே தாங்க. பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே வந்து எம்டியாக இருக்குங்க, கொஞ்சம் இங்கெல்லாம் எம்டியாக தான் இருக்குது இப்போ இருக்கிற டைமுக்கு. கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குங்காட்டி வாட்ரு இல்லை. இங்கே வாட்ரு ஊற்றி வச்சாலும் இருக்காதுங்க, ஏன்னா அந்தளவுக்கு மண் இருக்குல்ல, எல்லாம் ஒயிட் சாண்ட், ஒயிட் ஸ்டோனில் பண்ணது. அதனால் ஃபுல்லாக வந்து அப்படியே உறிஞ்சிரும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும். பட் வின்டர் டைம் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இதுதாங்க அவுட்டர் வியூ. வந்து நம்ம இப்போ உள்ளே போயிட்டு வந்தோம்ல, அது சும்மா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரிங்க. நம்ம டெம்பிள் நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குது என்ட்ரன்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம கோயிலெல்லாம் உள்ளே போகும்போது இருக்கும்ல, அதே மாதிரி. அதனால தான் டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ்ன்னு வச்சுருப்பாங்களாட்டிருக்குங்க இது பேர். ஓகேங்க, நான் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். பட் என்ன, கித்தீர் ஹராரா, அதனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது வெயிலுக்கு. பட் மற்றபடி வந்து ஏரியா வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. How was the journey, bro, today? Good, bro. But too much hot. How many times you came? Tell me. 11? 11 times. You come, this is 11th time or 12th time? No, this time 5 times. No. Okay. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து இந்த சைடு போவோம். இதுதாங்க சொன்ன மாதிரி நம்ம டெம்பிள், நம்ம ஊர் டெம்பிளில் வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு என்ட்ரி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா நம்ம இந்த அம்மான் சிட்டாடல், டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ் we will reach. நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துட்டோம். இது மறுபடியும் இதெல்லாம் சுற்றிட்டு நம்ம அங்கே போயிட்டுருக்குறோம். இங்கே ஷார்ட் செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து ஒன்று ஃபோட்டோ எடுத்துக்குவோமா? நம்ம இப்படி தாங்க இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஏன்னா வச்சுட்டு வந்து பாட்டுருக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஓகேங்க, நம்ம மொபைல் வேறு ஹீட் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கும். வை ப்ரோ, ஹராரா, கித்தீர் ஹராரா. ஓகேங்க, இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் ஹெர்குலஸ். அண்ட் இதுதாங்க நம்ம ஃபஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் மியூசியம் வந்து போகலாம். போயிட்டு நம்ம அங்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரி கார்ஸ் எல்லாம் இருக்குது, இதே மாதிரி ரொம்ப வின்டேஜாக ஹெரிட்டேஜ் டைப் கார்ஸ் எல்லாம் இருக்கா என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போது ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம நீ நெக்ஸ்ட்டு வந்து போகிற பிளான் வந்து என்னன்ட்டு பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.
இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாங்க. வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். மைக் ஆனில் தாங்க இருக்குது. வியூ நல்லா இருக்குங்களா? ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பிளேஸ் செம்மையாக இருக்குங்க. ஆனால் பிளேஸ் செம்மையாக இருக்குது. டூரிஸ்ட்டு பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய வராங்க. இந்த ஹீட்லேயும் வந்து வராங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து இந்த அளவுக்கு ஹீட் இல்லைங்க. இங்கே தான் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. டேக் கேர் நண்பா, நண்பீஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பாய் பாய்.